பாருங்க, அவ்வளோ கீரை இருந்த மாதிரி தெரிஞ்சு இல்லைங்களா? கடைஞ்சி தாளிச்சிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றி பெருங்காயம், இன்னும் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு நல்லா தாளித்து விட்டுங்க. ஃபுல்லாக எண்ணெய் தாங்க. நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டில் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் ஊற்றி நல்லா வேக வச்சுட்டும்ப. அடுத்தது நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுந்து, பெருங்காயம், கொஞ்சோண்டு மறுபடியும் சீரகம் பாருங்க. சாப்பாட்டுக்கு சுடு சுடு சாத்துக்கு போட்டுக்கிட்டு சாப்பிட்டா ஒரு தட்டு சோறு சொல்லாமல் செய்யாமல் வயிற்றுக்குள்ளே போகுங்க. அந்த அளவுக்கு எச்சில் வந்து வருது எனக்கு. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஒரு தான் நான் மத்துலேயே கடைஞ்சேன். இது வந்து பொடியாக வந்து ரெடி பண்ணுறதுக்கு கீரைக்கு சொல்லி வச்சுருக்குறேங்க. கீரை வந்த உடனே அதை நான் பொடி பண்ணும்போது உங்களுக்கு காஞ்சி கழுவி க்ளீன் பண்ணும்போது நான் காட்டுறேன். பொடி பண்ணி வச்சுட்டோம்லன்னா வெயிலில் வந்து ஃபஸ்ட்டில் காய் போடக்கூடாதுங்க. நெவுல்லே வந்து காய் போட்டுடணும். நல்லா அந்த செடியோடு இருக்கும்போதே தண்ணீர் போட்டு அழைச்சிடணும். அழைச்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் எரிந்ததுக்கப்புறமா ஒரு இலையாக கட் பண்ணி நல்லா ஒரு காட்டன் போட்டு வீட்டுக்குள்ளே நெவுல்லே காய வச்சிடணும். அது கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை எல்லாம் போனதுக்கு அதுக்கப்புறமா அந்த அரைக்கும் போது நம்ம வந்து வெயிலில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னாலையும் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதை ஆஞ்சிட்டு அது கழுவிட்டு உட்காந்துக்கிற நேரம்னு சொல்லிவிட்டு டைம் ஓடிட்டே இருக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க இல்லைங்களா? நம்ம இதுக்கெல்லாம் டைமே கிடைக்கல அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? அவங்க வந்து நம்மக்கிட்ட இதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஒரு வந்து மெசேஜ் போட்டு விட்டாவே போருங்க. இல்லை ஒரு கால் பண்ணால் கூட, மிஸ்டு கால் விட்டால் கூட நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இன்னொரு நம்பர் இருக்குது. அங்கே பவுட்ரு எல்லாம் நிறைய ஐட்டம், அதை வத்தல் பொடி ஐட்டங்கள், அதே தலைக்கு போடுறது, ஹேர் பேக்லேருந்து ஃபேஸ் பேக் வரதுக்குமே எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வெளியூரில் இருக்கிற பிள்ளைங்களுக்கோ நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ கொடுத்து விட்டோம்லன்னா அவங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி தொக்கு நான் செஞ்சு 2 நாள் 3 நாள் வச்சு கடைஞ்சி வச்சு குடிச்சிருக்கிறேன். இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம அந்த அலசின தண்ணி தான் அது ஃபுல்லாக வந்து வேகும்போதே ட்ரை ஆகிட்டு ஃபுல்லாக இப்போ எண்ணெயில் தாங்க இது இருக்கிறது. ரைஸ் பிராண்ட் ஆயில் எண்ணெய் வேக வைக்கும்போது ரைஸ் பிராண்ட் ஆயில் வச்சு வேக வச்சுட்டேன். அது கடையும் போது கடைஞ்சி எடுத்துட்டு நல்லெண்ணெய் எள்ளெண்ணெய் விட்டு தான் தாளித்து வச்சுருக்கிறேன். இது நம்ம வந்து பதப்படுத்தி வச்சுக்கலான்னா ஒரு 15 நாளைக்கு சாப்பிட்லாங்க. வெளியில் வச்சு சாப்பிட்டா அது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்லான்னா ஒரு மாதம் கூட வரும். ஏன்னா தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம ஊறுகாய் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி. பாய் மக்களே.